Hi friends, welcome to Rojas Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சாஃப்ட்டான ஒரு கேக் ரெசிபி தான் செய்ய போறோம். அவ்வளோ சாஃப்ட்டா இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அது வந்து அந்த அவ்வளோ ஒரு பெர்ஃபெக்ட்டா வந்திருந்து. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நீங்க எல்லாருமே. நீங்க எவ்வளோ கேக் ரெசிபி செஞ்சு உங்களுக்கு எத்தனை ரெசிபி ஃபெயில் ஆயிருந்தாலும் இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. இப்போ வாங்க நம்ம இது எப்படி செய்றதுன்னு சொல்லி வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு வந்து மிக்சர் ஜார் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஜாரில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்ல ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன் பாருங்கள். இந்த அளவு உங்களால் முடிஞ்ச வரை நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் வந்து முட்டை 2 முட்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் இருந்து எடுக்கிறதா இருந்தால் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியில் வச்சுருங்க. 2 முட்டை வந்து சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா இது கூடாலே 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். பவுடர் சுகர் இல்லை, நார்மல் சுகர் தான் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அது கூடாலே ஒரு 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர். இது வந்து டேபிள் ஸ்பூன் கணக்கில் 4 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் வரும். இப்போ இது கூடாலே 1 டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது வந்து அந்த சாக்லேட் கேக்குங்கனால ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதுக்காக சேர்த்துருக்கேன். அது கூடால 1/4 கப் அளவுக்கு எண்ணெய், அப்புறம் 1 டீஸ்பூன் வெனிலா பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து எசன்ஸ் இருந்தால் 1 டீஸ்பூன் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு பால், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துட்டேன். எந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த கன்சிஸ்டன்சி நான் உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோ சூப்பராக ஒரு கேக் பேட்டர் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதை மாற்றினதுக்கப்புறமா இதை மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ரெஸ்ட்டில் விட்டுறணும். ஏன்னா நம்ம ரவை சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த ரவை வந்து கொஞ்சம் உரியும்ல, கொஞ்சம் ஊறணும். அதுக்காக ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஆப்ப சோடா இருக்குல்ல, அதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துட்டு அது கூடாலே 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், அப்படி இல்லைன்னா வினிகர் சேர்த்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் இல்லைன்னா மட்டும் நீங்கள் வந்து 2ஐயும் சேர்க்க வேண்டாம். 1 பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா பேக்கிங் சோடா கூட லெமன் ஜூஸ் இல்லைனா வினிகர் ஆட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் ஓவர் மிக்ஸ் வேண்டாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கேக் டின்னில் சேர்த்துடலாம். நான் வந்து நார்மலாக ஒரு பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க. பட்டர் பேப்பர் இல்லைன்னா பரவாயில்ல, A4 ஷீட் பேப்பர் போட்டுக்கோங்க. A4 ஷீட் பேப்பரும் இல்லைன்னா லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு மைதா மாவு வந்து டஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம கேக் பேட்டரை சேர்த்து டேப் பண்ணிடலாம். நல்லா டேப் பண்ணிக்கோங்க. ஏர் பபிள்ஸ் இருக்கக்கூடாது. ஏர் பபிள்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு கேக் வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிரும். அதனால நல்லா டேப் பண்ணிட்டு இதே மாதிரி ஒரு டூத் பிக் ஏதாவது இருந்தால் இதே மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏர் பபிள்ஸ் போயிடும். இன்றைக்கி நான் வந்து பேக் பண்ணல, ஸ்டீம் தான் பண்ண போகிறேன். அதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன். அதுக்குள்ளே வந்து நம்ம இந்த கேக்கு பாத்திரத்தை எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு அதை வந்து ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. ஏன்னா நம்ம ஸ்டீம் பண்ணுறோம்ல, அந்த ஆவி வந்து நம்மளுக்கு மேலே வரும். அப்போ நம்ம மூடி போட்டு மூடலன்னா அது மேலே வந்து ஒரு மாதிரி உங்களுக்கு வந்து தண்ணி பட்டு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் மூடி வச்சு இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் வந்து ஹை ஃப்ளேம்லேயும் ஒரு 20 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து மொத்தமாக ஒரு 50 நிமிஷம் வச்சு எடுத்திருந்தேன். எந்த அளவுக்கு ரெடி ஆகிருக்கு பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. வெந்துட்டான்னு பார்க்க ஒரு டூத் பிக்கை வந்து உள்ளே குத்தி பாருங்கள். உங்களுக்கு வந்து டூத் பிக்கில் மாவு எதுவும் ஒட்டலைன்னா வெந்துட்டுன்னு அர்த்தம். அதை வந்து நல்லா ஆற வச்சிடலாம். கேக்கு வெளியே எடுத்து ஆற வச்சிடலாம். அடுத்தால இதுக்கு வந்து நான் ஒரு கிளேஸ் மாதிரி மேலே பண்ணுறதுக்காக ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் வந்து பால் பொடி, இது ஆப்ஷனல் தான். அது கூடால ஒரு 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். அதுக்கு பதிலாக மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். அது கூடாலே ஒரு 4 இல்லைனா 5 ஸ்பூன் வந்து சுகர், நார்மலான சீனி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் போல் வெனிலா பவுடர் சேர்த்துருக்கேன். அது கூடாலே ஒரு 2 டீஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்தால இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணிக்கு பதிலாக நீங்கள் வந்து பால் கூட சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரம் நான் அடுப்பை ஆன் பண்ணலை, இப்போ தான் ஆன் பண்ணியிருக்கேன். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா கை விடாமல் கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லா திக்காகி கிடைக்கும். உடனே திக்காயிரும். நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கோம்ல, அதனால உடனே திக்காயிரும். திக்கானதும்
நம்ம வந்து அதை இறக்கி நல்லா ஆற வச்சிடலாம். இங்கே கேக் வந்து நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பட்டர் பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. நான் வந்து கேக்கு அந்த சைடில் இது எட்ஜஸ் வந்து ரிமூவ் பண்ணவே இல்லை. ஆனாலுமே கேக்கு அவ்வளோ இதாட்டு நார்மலாகவே ரிமூவ் ஆகி வந்துடுச்சு. ஏன்னா நம்ம பட்டர் பேப்பர் போட்டிருக்கோம்ல, நல்லா ஆற வச்சு எடுத்துக்கணும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக அவ்வளோ சூப்பராக இருந்து. இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த சாக்லேட் கிளேஸை வந்து நான் மேலே சேர்த்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு பதிலாக வந்து நீங்கள் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக க்ரீம் யூஸ் பண்ணி கூட செய்யலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து சாக்லேட் கிளேஸ் மட்டும் சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருந்தேன். அதுக்கப்புறமா இதில் வந்து நான் வந்து கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள்ஸ் வச்சு நான் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து க்ரீம் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து க்ரீம் கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். நான் வந்து சிம்பிளாக செய்கிறதால இன்றைக்கி வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் மட்டும் வச்சுக்கிறேன். சுற்றி வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டிருந்தேன், கொஞ்சம் கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து நான் சுற்றி போட்டிருந்தேன். அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கேக்கு. ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து செஞ்சிடலாம். இதில் வந்து உங்களுக்கு விருப்பமான க்ரீம் கூட நம்ம வச்சு பண்ணிக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் வந்து உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக வந்து நம்மளுக்கு அது கட் பண்ணும்போதே தெரியும், அவ்வளோ சாஃப்டாக இருக்கிறது. உங்களுக்கு வந்து எவ்வளோ கேக்கு செஞ்சு உங்களுக்கு வந்து ஒழுங்காக வரலனாலும் பரவாயில்ல, இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கேக் வந்து அவ்வளோ சாஃப்டாக எல்லாருக்குமே பிடிக்கும். ரொம்பவே ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். நம்ம இது வந்து பேக் பண்ணல, ஸ்டீம் தான் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. ரொம்பவே சூப்பராக இருந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்து. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருந்துங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வீடியோ பிடிக்குங்கிறது எனக்கு தெரியும். அதே மாதிரி நான் வந்து அந்த உங்களுக்கு பிடிச்ச வீடியோவை வந்து நான் கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுவேன். இன்னொரு புது வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். பாய்.